ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மை பாரத் போர்ட்டல் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் அதுதான் இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ குரோம் இல்லைன்னா மைக்ரோசாஃப்ட் ஏஜில் போயிட்டு ஸோ மை பாரத் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு மை பாரத் போர்ட்டல்ஸ் லாகின்ஸ் அப்படின்னு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே இந்த ஹோம் பேஜ் ஃபர்ஸ்ட் வருது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஹோம் பேஜை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கணும் நீங்கள். ஸோ கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் யூசர் அப்படின்னா இந்த சைன்இன் பட்டன் கிளிக் பண்ணலாம். ஸோ இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் ஓப்பன் பண்ண போறீங்க, அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரிஜிஸ்டர் நவ்வை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணி, ஸோ அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனுக்குன்னு ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இன்டர்நேஷனல் யூசராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இதை டிக் பண்ணணும். பட் நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்க அப்படின்னா ஸோ இதை கிளிக் பண்ண தேவையில்ல. ஸோ ரிஜிஸ்டரை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதே மாதிரி சைன் அப் பட்டன் வரும். ஸோ இந்த சைன் அப் பட்டனில் ஸோ மொபைல் அப்படி இல்லைன்னா இமெயில் இருக்குது. ரெண்டுத்துல ஏதாவது நான் கொடுத்து நீங்க ஓடிபி நீங்க இப்போ எடுத்துக்கலாம். பட் மேக்சிமம் வந்து நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நம்பர்ல வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆக மாட்டேது, ஓடிபி வர மாட்டேங்குது. அதனால நீங்க பெஸ்ட் என்ன சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இமெயில் அந்த ஆப்ஷனை நீங்க கொடுத்துருங்க. இமெயில் ஸோ இமெயில் இப்போ கொடுக்கலாம். ஸோ என்னோட இமெயில் நான் இப்போ கொடுக்குறேன் பாருங்க. ஸோ இமெயில் கொடுத்துட்டு கெட் ஓடிபி கொடுங்க. ஸோ ஓடிபி உங்களுக்கு மெயில் உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ஓடிபி உங்களுக்கு கிடைச்சிரும் உங்களுக்கு. ஸோ ஓடிபி வந்துருச்சு. ஸோ ஓடிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 230659. ஸோ வெரிஃபை ஓடிபி அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துலாம் நீங்கள். ஸோ கொடுத்தோன்னே ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்னு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் கொடுங்க. ஸோ இனிஷியலில் வேணால் நீங்கள் லாஸ்ட்டில் வேணால் கொடுத்துக்குங்க நீங்கள். ஸோ இப்போ நான் என்னோட நேம்ஸ் நான் கொடுக்குறேன் நான். ஸோ என்னோட லாஸ்ட் நேம் நான் இங்கே கொடுக்குறேன் நான். ஸோ அண்ட் தென் டேட் ஆஃப் பர்த், என்னோட டேட் ஆஃப் பர்த் அதையும் நான் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்துக்குங்க நீங்கள். அண்ட் தென் செலக்ட் ஜெண்டர். ஸோ நீங்கள் மேல்னா மேல் கொடுத்துங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுத்துருங்க. ஸோ இந்த இதில் ஸ்டேட் ஸோ கேட்கும். ஸோ ஸ்டேட் நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டிஸ்ட்ரிக்ட். ஸோ டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், இல்லை தருமபுரி, இல்லை காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அப்படின்னா நீங்கள் இது கொடுத்துங்க. ஸோ நான் திருவண்ணாமலை, ஸோ அதனால நான் வந்து ஸோ திருவண்ணாமலையை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் நான். ஸோ நீங்கள் இருக்கிற ஏரியா அர்பன்ஸ் ஆர் ரூரலா அப்படின்னு கேட்கும். ஸோ நான் இருக்கிற ஏரியா அர்பன் ஏரியா. ஸோ அதேமாதிரி நீங்கள் ரூரல் அப்படின்னா நீங்கள் ரூரல் கொடுங்க. ஸோ அர்பன் நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அர்பனில் எந்த இது அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஊர் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட் இது பண்ணீங்களோ அதில் என்ன அர்பனோ அதை கொடுத்துங்க. ஸோ பின்கோட் நம்பரும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த யூத் டைப், ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த யூத் டைப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எப்பவுமே என்எஸ்எஸ்ல தான் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் யூத் டைப் என்எஸ்எஸ்ல நீங்கள் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் காலேஜுக்குள்ளே போறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேச்சுலர் டிகிரின்னு தான் கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஸ்கூல்ஸ் படிச்சுட்டு இருக்கிறீங்க, +1 +2 படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் +2 நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் காலேஜுக்கு போறீங்க அப்படின்னா ஸோ பேச்சுலர் டிகிரி ஸோ அதுதான் நீங்கள் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் எதுவாக இருந்தாலும் ஓகே. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படி இல்லை இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஆர்கிடெக்சராக இருந்தாலும் சரி, இல்லை நர்சிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்போர்ட்ஸ் காலேஜாக இருந்தாலும் ஓகே. எனி காலேஜ் உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் டிகிரி தான் நீங்கள் கொடுக்கணும் நீங்கள். நெக்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷனல் டைப்பு. நீங்கள் யூனிவர்சிட்டியில் படிச்சீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி கிளிக் பண்ணுங்க. இல்லை சார் நாங்கள் வந்து காலேஜ் டைப்பில் தான் படிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் காலேஜ் இது பண்ணுங்க. ஸோ இப்போ நான் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் டைப் தான். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி கீழே ஒர்க் ஆகிற காலேஜ், அதனால நான் காலேஜ்னு நான் கொடுத்துக்கினேன். ஸோ இப்போ இந்த காலேஜ் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்குது அப்படின்னு கேட்குது. நீங்கள் படிக்கிற காலேஜ். ஸோ படிக்கிற காலேஜ் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ நான் தமிழ்நாடு கொடுத்துட்டேன். அண்ட் தென் டிஸ்ட்ரிக்ஸ். ஸோ இப்போ டிஸ்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ புதுசாக வரையறுக்கப்பட்ட டிஸ்ட்ரிக்ஸை தவிர்த்து நீங்கள் பழைய வரையறுக்கப்பட்ட டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கணும். ஏன்னா காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணும்போது அப்போ அது என்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துச்சோ அந்த டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து இங்க காமிக்கிறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ நான் ஜென்ரலா ஒரு காலேஜ் எடுத்துக்கிறேன் நான். ஸோ ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா நான் செங்கல்பட்டு இல்லை காஞ்சிபுரம் நான் எடுத்துக்கிறேனே. எஸ் காஞ்சிபுரம் எடுத்தேன் அப்படின்னா ஸோ ஏதாவது ஒரு காலேஜ் நேம்ஸ் இங்க வந்து காமிக்கும். ஸோ காஞ்சிபுரத்துலன்னு பாத்தீங்கன்னா ஸோ சாய்ராம் இருக்குது, நியூ பிரின்ஸ் இருக்குது, அப்போலோ ஃபார்மசி இருக்குது, காஞ்சி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், லக்ஷ்மி அம்மாள். ஸோ இதே மாதிரி நிறைய காலேஜ் இருக்குது. ஆதிபராசக்தி டென்டல் காலேஜ் இருக்குது, ஆதிபராசக்தி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அண்ட் டிஜே இன்ஸ்டியூட். ஸோ டிஜே இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா ஸோ அது துறைப்பக்கம் ஐ திங்க் ஸோ. ஸோ அதெல்லாம் இப்போ இங்கே காமிக்குது. அப்போ அந்த காலேஜ் வந்து அங்கே காஞ்சிபுரம்னு சொல்லி
ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அது ஆனால் சென்னையில் இருக்கு. ஸோ சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், அக்னி காலேஜ், ராஜலட்சுமி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர், கற்பகம், ஆசான், ஓம் சக்தி, மீனாட்சி, இதே மாதிரி நிறைய காலேஜ் இருக்குது. ஸோ ஜிகேஎம் இன்ஜினியரிங் காலேஜ், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மகாபலிபுரத்தில் இருக்குது, அண்ட் முகமது சதக் திருச்சேரியில் இருக்குது, ஆனந்தும் கேளம்பாக்கத்துக்கு முன்னாடி படூர்ல இருக்குது. ஸோ இதே மாதிரி நிறைய இருக்குது. டிஎம்ஐ காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், இதே மாதிரி நிறைய காலேஜ். இதுல ஏதாவது ஒரு காலேஜ் உங்க காலேஜ் எதுன்னு சொல்லிட்டு அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏதோ ஒரு காலேஜ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் நான். ஸோ சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், ஸோ செலக்ட் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டேலண்ட் ஏதாவது இருந்தால் ஸ்போர்ட்ஸ் டேலண்ட்ஸ் கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸோ இந்த 2 செக் பாக்ஸையும் நீங்க கிளிக் பண்ணிட்டு, ஸோ 2 செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல நீங்க சப்மிட் கொடுத்துருங்க. நீங்க சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதுதான் உங்களோட ஸோ மை பாரத் வாலண்டியர்ஸ், மை பாரத் போர்ட்டலில் நீங்கள் லாகின் பண்ணுறது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல நீங்கள். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று வரும். இந்த சர்டிஃபிகேட் இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் லிங்க்டின் அக்கௌண்ட்டு இல்லை சோஷியல்ஸ் மீடியா ஏதாவது ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களோட சர்டிஃபிகேட். மை பாரத் போர்ட்டல்ஸ் அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ கரண்ட்லி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதே லேட்டு தான். ஸோ கரண்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த விக்சித் பாரத் குவிஸ் ஒன்று பார்ட்டிசிபேட் நடக்குது இப்போ. ஸோ நீங்கள் இதை பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு மார்க்ஸ் உண்டு, செகண்ட் ரவுண்ட் செலக்ட் ஆவீங்க. ஸோ கேஷ் ப்ரைஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் இந்த விக்சித் பாரத் இந்த யூத் இது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இது எப்படி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் லாகின் சைன்இன் பண்ணி இதே மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்த பிறகு இந்த சைடில் பார்ட்டிசிபேட் நவ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேக் குவிஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த குவிஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஸோ குவிஸ் இது பண்ணோன்னே ஸ்டார்ட் குவிஸ்ன்னு இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ மறுபடியும் இது எல்லாமே கேட்கும். இந்த இடத்துல வெதர் திவ்யாங் ஆர் நாட் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அது மேக்ஸிமம் நோ தான் இருக்கும் திவ்யாங்க. ஸோ நீங்கள் அதனால அதை நோன்னு கொடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ த லாங்குவேஜ், ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜா ஹிந்தி லாங்குவேஜான்னு கேட்கும். நம்ம இங்கிலீஷே நம்ம கொடுத்துப்போம். ஹிந்தி தெரிஞ்சால் நீங்கள் ஹிந்தியில் போங்க, இல்லைனா இது போங்க. ஸோ டோட்டலாக 20 கொஷின்ஸ் இருக்குது. நீங்கள் இதை படித்து பார்த்துட்டு ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். பட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 20 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதே மாதிரி ஜென்ரலாக உங்களுக்கு தெரிஞ்சது இல்லை படித்தது அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஸோ ஏதாவது ஒரு ஆன்சர் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணலாம். ஸோ நான் இப்போ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த 20 கொஷனுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ இன்னும் 3 more கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் கொஷின். ஸோ இந்த இடத்துல லாஸ்ட் கொஷின் வந்து சப்மிட் குவிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ கன்ஃபர்மேஷன் சப்மிட் கேட்கும். ஸோ அகைன் சப்மிட் குவிஸ் நீங்கள் கொடுக்கணும். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அவுட் ஆஃப் 20க்கு ஸோ எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஹைலைட் காமிக்கும் 25%. நீங்கள் ஓவர் வியூ குவிஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இல்லை உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டு ஸோ ஃபீட்பேக் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபீட்பேக்ஸ் ஏதாவது கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் இதேமாரி ஒன்று ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிட்டு கூட உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் நீங்கள் இது பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ என்னோட வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி நம்ம ஈவெண்ட் நம்ம இதேமாரி அப்ளை பண்ணுறது, ஒரு ஈவெண்ட் காலேஜில் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லை வெளியே அதர் காலேஜில் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம. தேங்க்யூ.